வீரா சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பாடா, இவ்வளவு நாளைக்கு அப்புறமா கிராமத்துக்கு போய் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஜோசியர் வந்து சொன்னதுனால இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா மாறன் எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. வீரா, உன்னோடதையும் ஏதாவது எடுத்து வைக்கணுமா? எடுத்து வைக்கிறேன் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்காக நீ ஒன்றும் இவ்வளவு கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் கேட்குறேன். இங்க வக்கீல் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இதுல நீ ஒரு கையெழுத்து மட்டும் நீ போட்டு கொடுத்தீன்னா எனக்கு போதும்டா சாமி. உனக்கு 100 கும்பிடுங்கிறாங்க வீரா. எது கையெழுத்தா? அது எப்படி அதுக்குள்ள நான் போடுவேன்? இன்னும் பக்கெட் லிஸ்ட் எல்லாம் முடியலையேம்மா. நீ அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ சொன்ன மாதிரி நான் கேட்குற கையெழுத்து நீ போட்டு கொடுக்கணுமில்லங்கிறாங்க வீரா. என்கிட்ட இருக்கிறது அந்த ஒரே ஒரு கையெழுத்து தான். அதையும் வாங்குறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறிய வீரா? நான் சொன்ன மாதிரி நீ ஒவ்வொரு ஆசைகளா நிறைவேற்றி முடி. அதுக்கப்புறமா நான் உனக்கு நீ கேட்காமலே நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேங்கிறாங்க மாறன். மாறா, நீ பேசுறதெல்லாம் சரியில்லை. நான் உனக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். போனா போகுதுன்னு பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன். என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்காத. மரியாதையா நீ இதுல கையெழுத்து போட்டு கொடுங்கிறாங்க. போடலைன்னா என்னமா பண்ணுவேன்னு கேட்குறாங்க. டே, போட்டு கொடுத்துருடா, இல்லைன்னா உன்னை பாருங்கிறாங்க வீரா. கையெழுத்து தானே வேணும். எத்தனை கையெழுத்து? 1 2 அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வீரா கையில் இருந்த பேப்பரை டபக்குன்னு பிடிங்கிடுறாங்க. இதுல போட்டுமா இல்ல அதுல போட்டுமா அப்படிங்கிறாங்க. அவங்க பேப்பர் எடுக்கிற விதத்தை பார்த்ததும் வீரா பயந்துக்கிறாங்க. டே மாறா, விளையாடாத, கிழிச்சிடாத, மரியாதையா நீ கையெழுத்து மட்டும் போட்டு கொடு. நீ பண்றது பார்த்தா சரியில்லடா மாறா அப்படின்னு சொல்றாங்க வீரா. இது நான் பண்றது சரியில்லையா? அப்படியா அப்படின்னு சொல்லி வீரா கிட்ட மாறன் விளையாட்டு காட்டுறாங்க. டேய், அந்த ஃபார்மை கிழிச்சிடாதா, ஒழுங்கு மரியாதையா நீ கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்றாங்க. வீரா இங்கே என்ன பிடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த பேப்பரோட ஓடிட்டு இருக்காங்க. டேய் மாறா, விளையாடாத, ஒழுங்கு மரியாதையா நீ கையெழுத்து போட்டுட்டு அந்த ஃபார்மை என்கிட்ட கொடுத்துடு, பத்திரமா குடுறா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க வீரா. சரி, முடிஞ்சா இந்த ஃபார்மை நீ வாங்கிரு, இதுல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேங்கிறாங்க. ஏய், விளையாட்டு பண்ணாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா மாறனை துரத்தவும் மாறன் அங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. பிடி வைக்கலாம்னு சொல்லிக்கிட்டே மாறன் மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போனது வீரா மாறனோட கையை பிடிச்சிடுறாங்க. மாறன் கையில இருந்த பேப்பர் தவற விட்டுறாங்க. மாறன் அந்த நேரம் பார்த்து ஜவுளி கடையில இருந்த மேனேஜர் சார் கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கறக்காக உள்ள வராங்க. போன் பேசிக்கிட்டு வராங்க. கீழே இருந்த மேட்டை கவனிக்கல. மேட்டை தட்டி விட்டதும் கையில இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் நழுவ விட்டுறாங்க அந்த மேனேஜர். அடுத்தது அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சரி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே இங்க மாறன் வீரா 2 பேரும் கையில வச்சிருந்த பேப்பரை தவற விட்டுறாங்க. அந்த பேப்பரும் இந்த மேனேஜர் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற பேப்பர்ஸ்ல கலந்துருதோ. அடுத்தது எல்லாமே சேர்த்து ஃபைல்ல வச்சுக்கிட்டு ராமச்சந்திரனை பாக்குறதுக்கு போறாங்க. அச்சோ வீரா, இப்ப என்னடி பண்றது அப்படிங்கிறாங்க மாறன். எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் கவனமா கையெழுத்து போட்டிருந்தீனா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு நீயும் நானும் யாரோன்னு போயிருந்திருக்கலாம். இப்ப பாரு, இப்ப அவர் கையில சிக்கி இனி மாமா கைக்கு போய் அப்பா பெரிய பிரச்சனையா ஆக போகுது. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? உன்னால இன்னும் எவ்வளவு பிரச்சனைன்னு பாரு அப்படின்னு வீரா மாறனை திட்டிக்கிட்டே போறாங்க. நீ திட்டுறதா இருந்தா அப்புறம் திட்டிடி, முதல்ல போய் அந்த அண்ணாவை பிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வீராவும் குடுக்குன்னு கீழே ஓடி வராங்க. வந்ததும் அந்த மேனேஜர் அண்ணா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. மாறனை திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே ராமச்சந்திரன் கிட்ட அந்த ஃபைலை ஒப்படைச்சிடுறாங்க அந்த மேனேஜர் கொண்டு வந்த ஃபைலை பூரா வாங்கி கையெழுத்து போடுறதுக்காக ராமச்சந்திரன் தயாரா அதை வாங்கி விரிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டுட்டு வரும்போது டைவர்ஸ் பத்திரமா இருக்கு. இதை பார்த்ததும் ராமச்சந்திரனுக்கு தூக்கி வாரி போடுது. வேற படிக்கிறாங்க. வீரா மாறன் இருக்கு. மாறனும் வீராவையும் மாத்தி பாக்குறாங்க ராமச்சந்திரன். போச்சு இப்ப என்னடா சொல்ல போறது? உன்னாலதான் எல்லாம் அப்படின்னு வீரா முனவிக்கிட்டே நிக்கிறாங்க. ஹே, அப்பா தானே கேக்குறாங்க, கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. நானே என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னேன். இப்ப டைவர்ஸ் கேட்கறேன்னு நீயே சொல்லு. எங்க அப்பா என்ன பதில் சொல்றாருன்னு பாக்கல, நீ கேளுங்கிறாங்க மாறன். அடைச்சி என்ன வசமா இப்படி மாட்டி விட்டுட்டியடா, இப்ப நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு கேக்குறாங்க வீரா. ராமச்சந்திரன் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு, வீரா என்னது கல்யாணங்கிறது விளையாட்டுன்னு நினைச்சிங்களா? கல்யாணமாகி 1 வருஷம் கூட ஆகல. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், இவன் உனக்கு செட் ஆக மாட்டான், நீ அப்பவே பிரிஞ்சு போயிடுமான்னு சொன்னேன். ஆனா நீ தான் கேட்கல. இவனை கூட்டிட்டு வந்து இவனோட வாழ்றேன்னு வந்து சொன்னேன். சரி, எப்படியோ போகட்டும்னு நானும் விட்டேன். ஆனா இவ்வளவு நாளைக்கு அப்புறமா இப்ப திரும்பவும் டைவர்ஸ் கேட்கறியே, இது என்ன நியாயம்? 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சேன். சின்ன பிரச்சனைகள் வருது, இருந்தாலும் சமாதானமாகி போய்க்கிறீங்க. வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு நடுக்கோடு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே வீரா. பசங்களோட வாழ்க்கை நல்லபடியா தான் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சு வீரா. கையெழுத்துக்கு யார் அப்ளை பண்ணினீங்கன்னு கேக்குறாங்க. வீரா சமாளிக்க நினைக்கிறாங்க. மாமா, அது வந்து அப்போ புதுசுல எனக்கு விருப்பமே இல்லைங்கிறதுனால நான் இப்படி ஒரு பத்திரத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை மாமா, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வீரா சொல்லி சமாளிக்கிறாங்க. பாடா, இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, எல்லாரும் ஒரு தடவை நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கிற திருஷ்டியெல்லாம் நீங்கட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதை நான் கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராமச்சந்திரன் வள்ளி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. நாம எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த வீட்டுல சரி பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாலே அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தானா? இவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாம நம்ம கண்ணுக்கு எதிர்தான் இப்படி நடிச்சிட்டு இருக்காங்களா? நம்ம பையன் நல்லவனோ கெட்டவனோ எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்த மருமக சந்தோஷமா இருக்கானால நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ மனசுலயும் இப்படி ஒரு பிரிவு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வீராணி, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்க. ஜோசியர் சொன்ன மாதிரி மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு ராமச்சந்திரன் முடிவெடுத்திருக்காங்க.